எரிபொருளுக்கான கியூஆர் பயன்பாடு தொடர்பான அறிவிப்பு. பாடசாலைக்கு மாணவிக்கு நேர்ந்த கதி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு நாட்டவர் கைது. அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ் மேலதிக நீதிவான் நீதிமன்றால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. இளம் பெண் வைத்தியரின் மர்மமான மரணம். யாழில் லொரி மோதி ஸ்தலத்திலேயே பலியான இளைஞர். தெரணியா கலையில் போலீசார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விசேட விசாரணை. லெபனானில் போர் நிறுத்தம். 16 வயதுக்குட்பட்டோருக்கு சமூக ஊடக தடை. கனடாவில் பொதுவெளியில் பெண்ணை தாக்கி அநாகரிகமாக செய்யப்பட்ட இலங்கையர் கைது. இலங்கையில் எரிபொருளுக்கான கியூஆர் பயன்பாடு தொடர்பான அறிவிப்பு. இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தின் போது கியூஆர் குறியீட்டை தொடர்ந்தும் பயன்படுத்துவதா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு இறுதி முடிவு எட்டப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்த வேகத்துக்கு இணையாக விலை குறையவில்லை என அதன் தலைவர் டி.ஜே. ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு மேலும் எந்தவித தடைகளும் இல்லை என டி.ஜே. ராஜகருணா மேலும் குறிப்பிட்டார். பாடசாலைக்கு மாணவிக்கு நேர்ந்த கதி. அதிபர் உட்பட 3 கைது. அம்பலாந்தோட்டை தேசிய பாடசாலையொன்றில் 15 வயதுடைய மாணவி அதே பாடசாலையில் வைத்து வேறொரு பாடசாலை மாணவனால் தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை மறைத்த குற்றச்சாட்டின் கீழ் அந்த பாடசாலையின் அதிபர், பிரதி அதிபர் மற்றும் சந்தேக நபரான மாணவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 21ஆம் தேதி பாடசாலையில் நடைபெற்ற விளையாட்டு விழாவின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடசாலை மாணவியை விளையாட்டு விழாவிற்காக வேறொரு பாடசாலையில் இருந்து வந்திருந்த 15 வயதுடைய மாணவன் பாடசாலை கட்டிடங்களுக்கு இடையே மறைவான ஒரு இடத்தில் வைத்து அந்த மாணவியை தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதுகுறித்து சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு அம்பலாந்தோட்டை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் தலைமை போலீஸ் பரிசோதகருமான அமில ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு நாட்டவர் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டு பிரஜை சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பல மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஹாஸ் போதைப்பொருள் தொகையை நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற வெளிநாட்டவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 23 வயதுடைய டொமினிகன் குடியரசை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது சந்தேக நபரிடம் இருந்து கண்டெடுக்கப்பட்ட இந்த காஸ் போதைப்பொருள் தொகையின் மொத்த எடை சுமார் 37 கிலோகிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் சந்தை பெறுமதி சுமார் 377 மில்லியன் ரூபாய் என சுங்க திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ் மேலதிக நீதிவான் நீதிமன்றால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் மருத்துவர் ஜெயக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு மருத்துவர் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த வழக்கில் தீர்ப்பு நேற்று யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழங்கப்பட்டுள்ளது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையில் சமூக வலைதளங்கள் வாயிலாக அவதூறுகளை மேற்கொள்கின்றனர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், மருத்துவர் ஜெயக்குமார் ஆகியோருக்கு எதிராக தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு மருத்துவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தீர்ப்பு கடலைக்காக நேற்று யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றில் நீதிவான் நஜ்மி ஹிசாயின் தலைமையில் எடுக்கப்பட்டது. இதன்போது முதலாவது எதிர்த்தரப்பு வாதியான மருத்துவர் ஜெயக்குமார் பேசிய கருத்துக்கள் தவறானவை அல்ல என நீதிமன்றம் நம்புவதாக கருதி அவர் வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டார். இரண்டாவது எதிர்த்தரப்பு வாதியான மருத்துவர் அர்ஜுனா தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் அவருக்கு பேச்சு சுதந்திரம் உள்ளது என விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தாலும் அதனை வெண்மையாக நிராகரித்த நீதிவான் நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் பேச்சு சுதந்திரத்துக்கு என்று ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லையுண்டு என சுட்டிக்காட்டினார். எந்தவித முறையான சான்றுகளும் இன்றி ஒரு மருத்துவ அதிகாரியின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ அல்லது அவர் ஊழல் புரிந்தார் என்றோ அவதூறு பரப்ப யாருக்கும் உரிமையில்லை. பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவருக்கு எதிராக இனி எவ்விதமான அவதூறு மற்றும் போலி பரப்புரைகளையும் சமூக ஊடகங்களிலோ அல்லது வெளியிலோ முன்னெடுக்க கூடாது. அத்துடன் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவருக்கு எதிராக இதுவரை வெளியிடப்பட்ட அனைத்து அவதூறான மற்றும் போலி பிரசார காணொளிகளையும் உடனடியாக நீக்க வேண்டும் என்று நீதிவான் கட்டளையிட்டார். குறித்த வழக்கில் வழக்கு தொடர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்சான் டயஸின் வழிகாட்டலில் சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபனாவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனும் முன்னிலையாகினர். இதேவேளை புதிதாக
புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்ட 2024 ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் இலங்கையில் தீர்ப்பளிக்கப்பட்ட இரண்டாவது விசேட வழக்கு இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இளம் பெண் வைத்தியரின் மர்மமான மரணம், ஏமாற்றப்பட்ட பல பெண்கள், காதலன் தொடர்பில் வெளியான தகவல். கண்டி தெல்தனிய பகுதியில் காரொன்றுக்குள் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண் வைத்தியரின் காதலன் தொடர்பில் போலீசார் பல தகவல்களை வெளியிட்டுள்ளனர். அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியரான 33 வயதான சம்யா தர்ஷனி என்ற பெண் 17ஆம் திகதி காரொன்றுக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். ஜூன் 3ஆம் திகதி முதல் ஜூன் 16ஆம் திகதி வரை நுவரெலியா பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் குறித்த பெண் தனது காதலன் என அறியப்படும் நபருடன் தங்கியிருந்ததாகவும் போலீசார் கண்டறிந்துள்ளனர். ஹோட்டல் அறையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது 16ஆம் திகதி இரவு சுமார் 9:50 மணியளவில் அந்த பெண்ணின் காதலன் வருகை தந்து சுமார் 40 நிமிடங்கள் தங்கியிருந்த பின்னர் இரவு சுமார் 10:30 மணியளவில் மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை காரில் ஏற்றி அழைத்துச் சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சந்தேக நபரான காதலன் சடலம் தொடர்பில் போலீசாருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தகவல் வழங்கியதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தெல்தனியா போலீஸ் அதிகாரிகள் குழு சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு செய்த போது காரின் முன்னிருக்கையில் கருப்பு துணியால் மூடப்பட்ட நிலையில் சடலம் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். சந்தேக நபரான அவரது காதலன் தற்போது அப்பகுதியில் இருந்து தலைமறைவாகியுள்ளதுடன் அவர் திருமணமானவர் என்பதும் தற்போது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் கணினி மென்பொருள் பொறியாளர் என்ற செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் அதில் உண்மையில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விசாரணையில் முதலில் அவர் கண்ணோர்வ பகுதியை சேர்ந்த 38 வயது நபர் என தெரியவந்த நிலையில் அவரது உண்மையான வசிப்பிடம் குருநாகல் நாரமல பகுதியில் என சிரேஷ்ட விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் இளம் பெண்களுடன் தொடர்பில் இருந்து அவர்களிடமிருந்து பணத்தை மோசடி செய்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்கள், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பல்வேறு போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகளும் வழக்குகளும் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வழுக்கை தலை காரணமாக போலி முடி அணிந்து பெண்களை ஏமாற்றி வந்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் பெண்ணின் உடலை கொண்டு செல்ல பயன்படுத்திய கார் அம்பாறை பகுதியில் சந்தேக நபருடன் உறவில் இருந்த ஒரு பெண்ணுக்கு சொந்தமானது என்பதும் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா தலைவர் மற்றும் பிரதி போலீஸ் மா தலைவர் ஆகியோரின் தலைமையில் பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையில் உயிரிழந்த பெண்ணுக்கு பிரேத பரிசோதனை நேற்று தெல்தனிய வைத்தியசாலையில் சிறப்பு தடயவியல் வைத்திய அதிகாரியின் மேற்பார்வையில் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் அவரது உடல் பாகங்கள் மேலதிக பரிசோதனைகளுக்காக அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் சடலம் தற்போது அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் ஏற்பட்ட மரணமா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் கூறப்படுகின்றது. உயிரிழந்த பெண்ணும் அவரின் காதலனும் கனடாவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் பெருந்தொகை பணத்தினை வங்கி மற்றும் பல தனிநபர்களிடமிருந்து கடனாக பெற்றிருந்து இதுவரை வெளிநாடு செல்லாத நிலையில் கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் பணம் கேட்பதால் அவர் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததாக போலீசார் கூறியுள்ளனர். அதன்படி அவரது காதலன் தினதிசா நாயக்கவை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்ய தேடப்பட்டு வரும் இறந்த பெண்ணின் காதலன் என கூறப்படும் நபருக்கு நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் பயண தடை விதித்துள்ளது. இதற்கிடையில் வெலிகம பகுதியை சேர்ந்த இறந்த பெண்ணின் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. யாழில் லொரி மோதி ஸ்தலத்திலேயே பலியான இளைஞர். யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அச்சுவேலி பாரதி வீதியை சேர்ந்த 21 வயதான குறித்த இளைஞன் சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்காக வாகன பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. பண்ணை பகுதியில் வாகன பயிற்சியை முடித்துக் கொண்டு அவர் வாகனத்தில் இருந்து வீதியில் இறங்கிய போது பின்னால் வந்த லொரி ஒன்று மோதியதில் அந்த இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தெரணியாக்கலையில் போலீசார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விசேட விசாரணை. தெரணியாக்கலை நூறி வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றை சோதனையிட சென்ற அவிசாவளை பிராந்திய குற்றவியல் பணியகத்தின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் குழு ஒன்றை கைது செய்ய சென்ற போதே அவிசாவளை பிராந்திய குற்றவியல் பணியகத்தின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். இச்சம்பவத்தில் 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அதேவேளை தாக்குதலை நடத்திய கடத்தல்காரர்கள் குழுவினரும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறிப்பிட்ட வீட்டில் போதைப்பொருள் வியாபாரம் நடைபெறுவதாக கிடைத்த அனாமதேய மனு ஒன்றின் அடிப்படையிலேயே போலீஸ் குழுவினர் இந்த சோதனையை மேற்கொண்டிருந்தனர். இதன்
இதன்போது போதைப் பொருட்களுடன் அவ்வீட்டில் இருந்த 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். எனினும் தங்களிடம் போதைப் பொருள் இல்லை என்றும் போலீசாரே தங்களை தாக்கியதாகவும் கூறி அந்த இளைஞர்கள் போலீசார் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி சிவில் உடையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை அந்த இளைஞர்கள் குழுவினர் அச்சுறுத்தியுள்ளனர். அந்த தருணத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் சந்தேக நபரின் கைவிலங்கை கலற்றியதை அடுத்து அங்கிருந்த கும்பல் அந்த போலீஸ் உத்தியோகத்தரை துரத்தி தாக்கியுள்ளது. அதன் பிறகு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் பணப்பையினுள் ஐஸ் போதைப்பொருள் இருப்பதாக கூறி இளைஞர் ஒருவர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டுள்ளார். தொடர்ந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த நபர்களை அக்கும்பல் மீட்டெடுத்ததுடன் அந்த பணப்பையை தெரணியாக்கலை போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து 4 இளைஞர்களும் தெரணியலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக அவர்கள் அங்கு வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அதேவேளை இந்த இளைஞர்களால் தாக்குதல்களுக்குள்ளான 4 போலீஸ் உத்தியோகத்தர்களும் சிகிச்சைக்காக அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். லெபனானில் போர் நிறுத்தம். சுவிட்சர்லாந்தில் அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பம். லெபனானில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினரிடையே எட்டப்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்தத்தை அடுத்து அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பிராந்திய அமைதி பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. இதற்காக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஆகியோர் சுவிஸ் நோக்கி பயணமாகியுள்ளனர். இருதரப்பும் அண்மையில் கையெழுத்திட்ட 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை பாதுகாப்பு விவகாரங்களுக்கு 60 நாட்களுக்குள் நிரந்தர தீர்வு காண இந்த தொழில்நுட்ப பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. அத்துடன் அமெரிக்கா மற்றும் கத்தாரின் மத்தியஸ்தத்துடன் லெபனானில் வெள்ளிக்கிழமை மாலை முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. எனினும் தெற்கு லெபனானில் உள்ள பாதுகாப்பு மண்டலத்திலிருந்து தமது படைகள் விலகாது என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதேவேளை ஜூன் 23 முதல் 25 வரை வாஷிங்டனில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவது குறித்தும் அமெரிக்கா ஆலோசித்து வருகின்றது. கடந்த பிப்ரவரி 28 ஆரம்பமான அமெரிக்க ஈரான் போரினால் உலகளவில் எரிபொருள் விலைகள் அதிகரித்திருந்த நிலையில் இந்த லெபனான் போர் நிறுத்த அறிவிப்பை அடுத்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை இந்த வாரத்தில் சுமார் 8% வீழ்ச்சியை காட்டியுள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கு சமூக ஊடக தடை. பிரிட்டன் அரசின் அதிரடி முடிவு. குழந்தைகளின் மனநலம் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 16 வயதுக்குட்பட்டவர்கள் ஸ்னாப்சாட், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் மற்றும் எக்ஸ் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க பிரிட்டன் அரசு திட்டமிட்டுள்ளது. பிரதமர் கீர் ஸ்டார்மர் இந்த அறிவிப்பை வெளியிட்டு குழந்தைகளின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இருக்காது என்று தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தடைக்கு உட்படும் செயலிகள்: ஸ்னாப்சாட், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப், எக்ஸ். தடையில் இருந்து விலக்கு பெறும் செயலிகள்: யூடியூப் கிட்ஸ். குடும்பத்தினருடன் தொடர்பில் இருக்க உதவும் வாட்ஸ்அப், சிக்னல் போன்ற செய்தி பரிமாற்ற செயலிகள். இந்த விதிகளை பின்பற்ற தவறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பல மில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்படும். குழந்தைகள் அல்ல, நிறுவனங்களை பொறுப்பேற்க வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடாகும். மேலும் குழந்தைகளை பாதுகாக்க ஆன்லைன் கேமிங், லைவ் ஸ்ட்ரீமிங் தளங்கள் மற்றும் இரவு நேர சமூக ஊடக பயன்பாட்டுக்கும் கூடுதல் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட உள்ளன. இந்த நடவடிக்கைக்கு பிரிட்டனில் பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 90% அதிகமானோர் இந்த தடையை ஆதரித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் பொதுவெளியில் பெண்ணை தாக்கி அநாகரிகமாக செய்யப்பட்ட இலங்கையர் கைது. கனடாவில் பெண்ணொருவரை பொதுவெளியில் வைத்து தாக்கியதுடன் அநாகரிகமாக நடந்து கொண்ட இலங்கையை சேர்ந்த தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டொரண்டோவை சேர்ந்த 36 வயதான திருக்குமரன் கந்தசாமி என்பவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இஸ்லாமிய பெண்ணொருவர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார். டர்காம் பேருந்தில் ஹிஜாப் அணிந்த பெண்ணை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் ஸ்காப்ரோவில் பயணித்துக் கொண்டிருந்த டர்காம் பேருந்தில் வெறுப்புணர்ச்சி தூண்டப்பட்டதாக இலங்கையர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பேருந்தில் இருந்த போது பாதிக்கப்பட்டவரை அணுகி பல இழிவான மதவாத எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரை தாக்கியதாகவும் சிறிது நேரம் கழித்து பேருந்திலிருந்து இறங்கியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் காணொலியில் பதிவு செய்யப்பட்டு கனடிய முஸ்லிம்களின் தேசிய சபையால் சமூக ஊடகங்களில் பதிவிடப்பட்டது. சந்தேக நபர் செப்டம்பர் மாதத்தின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலையாக உள்ளார். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. டிபிஎன் லங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிபிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிபிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க.
நாங்கள் போடுற உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. வணக்கம்.